ஸோ இதுதான் நம்மளுடைய ஃப்ரீ எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி பவர் ஜென்ரேட்டர் உங்களுக்கு. ஸோ இது அதிகபட்சம் ஒரு நாளைக்கு வந்து 1லேருந்து ஒரு 1.5 யூனிட் பவர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து டிசி. ஸோ ஒரு 6 to 12 வோல்டேஜ் டிசியில் கிடைக்கும். ஓகே, மெஷினை காட்டிட்டோம். ஸோ மெஷின் ரெடியாக இருந்தால் ஆன் பண்ணி காட்டிட வேண்டியது தானே. லோடை கனெக்ட் பண்ணி காட்டினா அதோட வேலை முடிஞ்சிடும்ல. அதை வச்சுட்டு யோசிச்சுட்டுக்குள்ள என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லைங்க. அது நீங்கள் என்ன தான் பாஸ்கராலான்னு ஒன்று எழுதியிருந்தாலும், என்ன தான் புத்தகம் வெளியிட்டிருந்தாலும், எத்தனை தான் ஒரு 10க்கு மேலே ரிசர்ச் பேப்பர்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தாலும், அது இன்டர்நேஷ்னல் லெவலில் எத்தனையோ ஜேர்னல்ஸில் கொடுத்துருந்தாலும், அது ஒரு யூஸ்ஃபுல் டிவைஸாக பண்ண முடியும். அதை வச்சு நீங்கள் எனர்ஜியே இல்லாமல், எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இல்லாமல் ஒரு மெஷின் உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே ஒரு செகண்ட் தயங்க தானே செய்வாங்க, யோசிக்க தானே செய்வாங்க. நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்க பற்றி யோசிக்கிறோம். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. இது 2000 வருஷமாக மனிதனுடைய கனவு. என்றைக்கு சக்கரம் அப்படின்ற முதல் இயந்திரத்தை நம்ம உருவாக்கணுமோ அன்னையிலேருந்து தனக்கு தானே ஆற்றலை உருவாக்கி நமக்கு வேணுங்கிற வேலையை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை உருவாக்கணுங்கிறது நம்மளுடைய மனிதனம் உருவான காலத்துலேருந்து. நம்ம முதல்ல உருவாக்கின இயந்திரம்னா சக்கரம் தான். அன்னையிலேருந்து நமக்கு இது ஒரு கனவு. நம்மளுடைய எத்தனையோ கனவுகள் நிஜமாக்கிட்டோம். பட் இதை மட்டும் செய்யவே முடியல. ஸோ அப்படி ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் வெறும் புத்தகங்கள் மூலமாகவோ இல்லை நான் இப்போ காட்டுற வீடியோ மூலமாகவோ நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். எங்களுக்குலாம் அது பயங்கர போதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா யாராலுமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த செஞ்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப அதை உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்லேயோ உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும். நீங்கள் அதை ஃபில் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்மிட் பண்ணி கொடுங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நேரில் வந்து இந்த மெஷினோட ரன்னிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதோடைய செட்டப்பை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உள்ளே ஏதாவது பேட்ரி ஒளி வச்சுருக்கோமா, அப்படி ஏதாவது டிவைஸ் நாங்கள் ஒளி வச்சு தான் காட்டுறோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி எதுவும் இல்லைன்னா நாங்கள் எது பார்த்தோம்பா ரன் ஆகிடுச்சு, எதுவும் இல்லை அப்படின்னு ரிட்டனில் நீங்கள் எழுதி கொடுத்துருவீங்க. இது சிம்பிள் ப்ரொசீஜர் இல்லையா? ஆனால் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது டிசி அவுட்புட். அதனால் நீங்கள் வரும்போது ஒரு டிசி எனர்ஜி மீட்ரு வாங்கிட்டு வந்துடுங்க. அது என்ன மிஞ்சி போனால் ஒரு 400 500 இருக்கும். நீங்கள் வேறு எதுவும் இங்கே சார்ஜஸ்லாம் கிடையாது. நீங்கள் அந்த எனர்ஜி மீட்ரு மட்டும் உங்கள் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதோட அவுட்புட்டை செக் பண்ணிவிட்டு மெஷினை ஓப்பன் பண்ணி உள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் திருப்தியாக போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களாலையும் அடிக்கடி கொடுக்க முடியாது. இது எப்போ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வீக்கெண்டில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். சாட்டர்டே இல்லை சண்டே அந்த மாதிரி. ஏன்னா வீக் டேஸில் நீங்களும் பிஸியாக இருப்பீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். ஸோ வீக்கெண்டில் சாட்டர்டே இல்லை சண்டே 2 பேட்ச் இல்லை 3 பேட்ச் அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சில் 5 பேர் இல்லை 10 பேர் வச்சுட்டு அந்த ஒரு குரூப்பாக டெமோ பண்ணிவிட்டு டெமோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் எல்லாரோட எனர்ஜி மீட்டரையும் கனெக்ட் பண்ணி லோடை கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறமா நீங்கள் எனர்ஜி மீட்டர் ரீடிங் என்ன இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கலாம். மெஷினை ஓப்பன் பண்ணியும் பார்க்கலாம். பார்த்துட்டு உள்ளே எதாவது வச்சுருக்கோமா, ஒளி வச்சுருக்கோமா அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல, நீங்களே வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, ஐ திங்க் இது ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட்டா? இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு டிவைஸை பண்ணதுக்கு அப்புறமும் அதை பெருசாக கொண்டு வந்து சேர்க்குறதுல இருக்க சிக்கல்கள் இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. பெரிய பேரியர் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் நம்பிட்டோம் எனர்ஜி க்ரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாதுன்னு. 700-800 கோடி பேர் நம்புகிற ஒரு விஷயம். ஆனால் அது இருந்துட்டால் மனுஷனோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை நாளைக்கு தான் பூமியிலேருந்து நிலக்கரியை தோண்டி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம்? எவ்வளோ தான் கிடச்சிரும்? இல்லைன்னா உலகத்திலே மிகப்பெரிய கிறுக்குதனம் இந்த அணு மின்சாரம் அப்படின்ற அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தொழில்நுட்பத்தில் உயர்ந்த நிலைக்கு போன சில நாடுகளே வேணாண்டா சாமி என்னை விட்டுருன்ட்டு ஓடிட்டாங்க. இப்படி நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்காகவோ எனர்ஜிக்காகவோ நம்ம பயன்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் அவ்வளோ ஆப்டாக இல்லைங்க. ஆனால் இது இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னாலஜி. அது ஒரு நாய்ஸ் கிடையாது, ஒரு பொல்யூஷன் க்ரியேட் பண்ணாது, நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது, உங்களுக்கு எந்த சத்தமும் கொடுக்க போகிறது இல்லை. ஒரு இடத்துல நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா எனர்ஜி தொடர்ந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்க போகுது, அன்லிமிட்டடாக. எத்தனை வருஷத்துக்கு வச்சுருந்தாலும் அது பாட்டில் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள்.
இது வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா தப்பையும் சரி பண்ணிக்க முடியும் இந்த ஒரு டெக்னாலஜியை வச்சு. சும்மா என்னைய பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது வந்து பேசுவாங்க, கமெண்ட்டில் வேறு 4 பேர் அதை இதையும் சொல்லுவாங்க. பட் தெரியும், அவங்க மனசுக்கு தெரியும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம நேரில் பார்த்து பேசிக்குவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் வரவங்கள்ட்ட டீட்டெயிலாக பேசணும். ஸோ ஆல் ஆஃப் யூ வெல்கம். ஸோ ரிக்வெஸ்ட் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. போய் ஃபில் பண்ணி அனுப்புங்க. நாங்கள் எதுவும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது, நீங்கள் நேரில் வந்தால் மட்டும் போதும். ஆனால் இது சென்னை கிடையாது, நீங்கள் திருச்சி பக்கத்தில் குளித்தலை வரணும். நாங்கள் லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம் ஒன்ஸ் உங்கள் நேம் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஓகே, நன்றி.